அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ஆனா எகிப்தின் குதிரைக்கு அப்படி கடிவாளம் இல்லை. எகிப்தின் குதிரைகள் பாவத்தை பார்க்கும். எகிப்தின் குதிரைகள் அக்கிரமத்தை பார்க்கும். எகிப்தின் குதிரைகள் சிற்றின்பத்தை பார்க்கும். எகிப்தின் குதிரைகளுக்கு கடிவாளம் இல்லாததுனால அங்கும் இங்குமா ஓடும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீங்க எகிப்தின் குதிரைகளாயிராமல் யூதா வம்சத்தாரின் கர்த்தருடைய குதிரைகளாய் நீங்கள் இருக்கணும். அந்த யூதாவின் குதிரைகளுக்கு தான் கர்த்தர் ஜெயத்தை தருவார். அந்த யூதாவின் குதிரைகள் தான் கர்த்தரை நம்பும். அவங்களுக்கு நல்லா தெரியும், நான் பயன்படுத்தப்படுறேன், என்னால் அல்ல, நான் பயன்படுத்தப்படுறேன், என்னால் அல்ல, தேவ கிருபை எனக்குள்ளே வருகிறது. சிலர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, வெல் டன், எக்ஸலண்ட், ரொம்ப அழகா பிரம்மாண்டமா செஞ்சுட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் பாராட்டு சொல்லுவாங்க, நிறைய பேர் உங்களை பாராட்டுவாங்க. அப்போல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது தெரியுமா? நான் இல்லையா, தேவ கிருபை, தேவ கிருபை. இங்க இருக்கிற ஆல்பர்ட் சார் அவங்க நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, எப்போல்லாம் யார் என்ன சொன்னாலும் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கிருபை, கிருபை, கிருபை. அவ்வளவுதான், அவ்வளவுதான். புகழ்ச்சியெல்லாம் ஆண்டவருக்கு. நம்ம அப்படி பழகணும், பழகணும். கிருபை, கிருபை. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதுமாய் கர்த்தர் எங்களுக்கு தருகிற ஜெயத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு, இந்த வருஷம் முழுவதுமாய் கர்த்தர் எங்களுக்கு தருகிற விடுதலை, எங்களுக்கு தருகிற மேன்மை, எங்களுக்கு தருகிற உயர்வு, எங்களுக்கு தருகிற அற்புதம், எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம், இவைகள் எல்லாம் நாங்கள் அனுபவிப்பதற்கு நாங்கள் கர்த்தரின் குதிரைகளாய் மாற வேண்டும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம ஆயத்தமாக்கப்படணும், நாம முயற்சி பண்ணணும், நாம பிரயாசப்படணும். ஆனால் ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர், ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர். ஜெயத்தை தேடி ஓடுறீங்களா? அற்புதத்தை தேடி ஓடுறீங்களா? வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறீங்களா? நல்லது, கட்டாய ஆண்டவர் தருவார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது, ஆண்டவர், நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார். என் பலன் அல்ல, என் பராக்கிரமம் அல்ல, என் புகழ் அல்ல, என் செல்வம் அல்ல, என் பின்னணி அல்ல, என் செல்வாக்கு அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையினால தான் நான் இத்தனையோ செஞ்சிடறேன் என்கிற ஒரு உணர்வு யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது இல்லையா, நேபுகாத்நேச்சாரை உங்கள் கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வாருங்கள். ஆண்டவர் கொடுத்த உயர்வு, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், பாபிலோனிய படைகள் நேபுகாத்நேச்சாருடைய நாட்களிலே செய்யாத, கைப்பற்றாத இடங்கள் இல்லை. அவ்வளவு ஆசீர்வாதம் நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவன் சொன்னா, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று புகழை தனக்கு நேராய் திருப்பி கொண்ட போது, ஆடுகளைப் போல மாடுகளைப் போல வானத்தின் பனியிலே நிறைந்து புல்மையும்படி கர்த்தர் அனுமதித்தார். நம்மால ஒன்னும் செய்ய முடியாது, நம்மளால ஒன்னும் நடக்காது, ஒன்னும் ஆகாது. தேவ கிருபை நமக்கு வேணும். உசியா ராஜாவை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனுடைய மனமேட்டிமை, கர்வம், மனது குளிர்ந்த கர்வம், என்னால செய்ய முடியும் என்கிற ஒரு ஆணவம், பலிபீடத்தின் மேல் ஏறி ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலை அவன் செஞ்ச போது கர்த்தர் அவனை அடித்தார். இவங்க எல்லாம் தங்களுக்கு தானே புகழை தேடினார்கள். ஆனா ஏரோது அப்படி கிடையாது. ஏரோது எப்படி தனக்கு தானே புகழ் அவன் தேடல, மற்றவங்க சொன்னாங்க, அதை ஏற்றுக்கொண்டான். இல்லையா இல்லைன்னா மறுப்பு சொல்லல, இல்ல என்ன சொல்லாதீங்க அப்படி மறுப்பு சொல்லல. மற்றவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவனை தெய்வத்திற்கு ஒப்பிட்டார்கள், அவனை தெய்வமாய் பார்த்தார்கள். அப்போ சொல்லி இருக்கணும், இல்லையா இல்ல, நான் ஒரு மனிதன், தெய்வம் சர்வ வல்லமை ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு கனத்தை அவருக்கு மேல திருப்பி விட்டுருக்கணும். ஆனால் ஏரோது அதை செய்யல, அதை அக்செப்ட் பண்ணிட்டான்.
அவனால அவர் கூட முயற்சி எடுக்கல. ஆனா ஏரோது அதை ஏற்றுக்கொண்டா. அது கூட தவறு என்று வேதம் சொல்லுகிறது. அது கூட தவறு. புகழ் கர்த்தருக்கு போகணும், மரியாதை அவருக்கு போகணும், எல்லாம் அவருக்கு தான் போகணும். கர்த்தர் நம்மை பயன்படுத்துறார், அவ்வளவுதான். கர்த்தர் நம்மை பயன்படுத்துறார். ஜெயம் அவர் தான் தர்றார். நம்முடைய பலத்தினால் ஒன்றும் இல்லை. ரதத்தையும் குதிரைகளையும் படை வீரர்களையும் படைகளையும் நம்பினவர்கள் முறிந்தார்கள். அப்படிதான் வேதம் சொல்லுது. அவங்க நிமிர்ந்து நிக்கல. யார் யாரெல்லாம் கர்த்தரை நம்பினார்களோ அவர்கள் நிமிர்ந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு நாம் எடுக்கிற ஒரு தீர்மானம் தெரியுமா? ஆண்டவரே, நான் கர்த்தரின் குதிரையாயிருந்து கர்த்தரை சார்ந்து நின்று உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மிலே நான் தங்கி இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள், நான் யாரை கட்டாயப்படுத்த விரும்பல. கர்த்தர் உங்களை உணர்த்துவாரானால் இந்த வருஷத்தின் முதலாவது நாளில் ஒரு தீர்மானத்தோடு போங்க. நான் எகிப்தின் குதிரை அல்ல, நான் கர்த்தரின் குதிரை. எகிப்தின் குதிரைக்கு கடிவாளம் இல்லை, கர்த்தரின் குதிரைக்கு கடிவாளம் உண்டு. எகிப்தின் குதிரைக்கு எங்க போறோம்னு தெரியாது. ஆனா கர்த்தரின் குதிரைக்கு பரிசுத்தம் என்கிற ஒரு கடிவாளம் இருக்கிறதுனால ஒரு லிமிட் அது கிராஸ் பண்ணாது. இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே, நான் கர்த்தரின் குதிரை, நான் கர்த்தரின் குதிரை, நான் கர்த்தரின் குதிரை. என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. கேளுங்களேன், என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா, என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா, என்ன ஆயத்தப்படுத்துங்க. என் வாழ்க்கையின் ஆயத்தம் ஜெபத்திலிருந்து ஆரம்பமாகட்டும். நான் எடுக்கிற முயற்சி ஜெபத்திலிருந்து ஆரம்பமாகட்டும். என்ன ஆயத்தப்படுத்துங்க. இந்த வருஷம் முழுவதுமாய் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எதிலிருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? ஜெபத்திலிருந்தும் உபவாசத்திலும் இருந்தும் ஆரம்பிக்க வேண்டும். உங்க வீட்டில் ஏதோ ஒருத்தர் ஒரு நல்ல காரியத்திற்காக அவங்க முயற்சி பண்றாங்கன்னா நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். எஸ்தர் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் ராஜா கிட்ட போறேயா, ஒட்டுமொத்த யூதரும் போய் இந்த உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அற்புதத்தை எதிர்பார்த்து, உயர்வுகளை எதிர்பார்த்து, நல்ல வேலைகளை எதிர்பார்த்து, ப்ரமோஷன் எதிர்பார்த்து போகும் பொழுது நீங்க வீட்டில் ஜெபம் பண்ணணும், உபவாசித்து ஜெபம் பண்ணணும். இதுதான் ஆயத்தம். இதுதான் கர்த்தர் கற்பித்து தருகிற ஆயத்தம். இந்த ஜெபமும் இந்த ஆயத்தமும் இல்லாமல் வெற்றி சுதந்திரிக்க முடியாது, அற்புதத்தை பெற முடியாது, ஜெயத்தை பெற முடியாது. ஜெபத்தோட ஆரம்பிங்க. இந்த வருஷத்தை ஜெபத்தோட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் ஜெபத்தோடு நாம் ஆரம்பிக்க போகிறோம். 2 கரத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்கப்பா. எங்களை கர்த்தரின் குதிரையாய் மாற்றும் ஆண்டவரே, எங்களை கர்த்தரின் குதிரையாய் மாற்றும், எங்களை கர்த்தரின் குதிரையாய் மாற்றும். நீர் நம்ப பண்ணின உமது வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின ஜெயம் கர்த்தரால் வரும் என்று ஆண்டவரை நம்ப பண்ணியிருக்கிறாரு. மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி. நம்புறீங்களா? இந்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஜெயம் கர்த்தரால் வரும் என்கிற வார்த்தை நிபந்தனைக்கு உட்பட்டு கர்த்தர் தந்திருக்கிறார். அதை நிறைவேற்றி முடிப்பார். நாம் கர்த்தரின் குதிரைகளாய் இருக்கும் பட்சத்தில் அதை நிறைவேற்றி முடிப்பார். உங்களுக்கு ஜெயம் கட்டாயம் உண்டு, ஜெயம் கட்டாயம் உண்டு. உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவனே, உடன்படிக்கையின்
ஆண்டவராகிய தேவனோடு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே, பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றும். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி. இறுதியாக இரண்டு கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைத்திரையா, மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு வாக்குத்தத்தமாய் சொன்ன வார்த்தை, ஜெயம் கர்த்தரால் வரும். இதை அவர் மறவாமல் நினைவு கூர்ந்து இதை நிறைவேற்றி தருவார். இரண்டு கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியார் மறுபடியும் சொல்றாரு, உங்க கையை கொண்டு நீங்க துவங்கின காரியத்தை உங்க கையை கொண்டே நீங்க முடிப்பீங்க. இந்த வருஷத்துல நீங்க துவங்கின காரியத்தை, துவங்குகிற முயற்சிகளை கர்த்தர் உங்கள் கையாலே அதை நிறைவேற்றும்படி உங்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு நிறைய பேர் அஸ்திபாரம் போடுறாங்க, ஆனா அதுக்கு மேல வேற யாரோ கட்டுறாங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார், உங்கள் கையை கொண்டு நீங்கள் துவங்கின காரியத்தை நீங்கள் ஜெயமாய் முடிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஜெபத்தோடு நாம் சொல்ல போகிறோம், நான் கர்த்தரின் குதிரை, யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிற கர்த்தரின் குதிரை, எனக்கு ஜெயம் கர்த்தர் தருவார். என் பலன் அல்ல, என் பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய கிருபை என்னை பலப்படுத்தும், எனக்கு ஜெயம் தரும், எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இதெல்லாம் கர்த்தர் எனக்கு தருகிறது, அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எகிப்தின் குதிரைகளாக இராதபடி கர்த்தரின் குதிரைகளாக இருக்கும் பொழுது கர்த்தரின் குதிரைகளுக்கு பெரிய ஜெயம் உண்டு. கைகளை உயர்த்தி சொல்லுவதே ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுமி நிற்போமா? இம்மட்டுமாய் இந்த பழைய வருட புதிய வருட ஆராதனைகளிலே நம்மை நடத்தி தந்தார். அடுத்த கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. நாம் எல்லாரும் இரண்டு கரங்களை உயர்த்தி பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குமாரனாக இருக்கிற இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியாகிய அன்பு தேவனுக்கு இரண்டு கரங்களை உயர்த்தி தலைக்கு மேலாக தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கடைசியாக பிரேமா சிஸ்டர் ஜெபம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் அவனுடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைய ஒரு பெரிய ஆண்டை நாம் இதோ தாண்டி விட்டோம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு கூட்டமாக தேவன் முன்குறித்த பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்த போகிற தேவனுடைய ஜெயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாகும். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயம் கர்த்தரால் வரும். நாம் ஆயத்தமாக வேண்டிய காரியங்களை தேவன் நமக்கு இந்த நாளிலே கிருபையாக கற்றுக் கொடுத்தார். ஸ்தோத்திரம். நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும்? ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குதிரைகளாக நம்மை முழுவதும் அவருக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது ஹல்லேலூயா அவருடைய வல்ல கரம் நம்மை முற்றிலுமாக முழுவதுமாக நாம்
ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளும்படியாய் எல்லா சூழ்நிலையிலும் ஆமே இந்த நிமிஷத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம் முழுவதும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த ராத்திரி வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். ஆண்டவரே, உம்மை அருமையாய் பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்தில் இருப்பதை போல நாங்கள் உம்மை ஆராதித்து உம்மை துதித்து நாங்கள் பாடி ஆண்டவரே இந்த நாட்களுடைய உம்முடைய வார்த்தையினாலே பலனடைந்தவர்களாக கடந்து போகத்தக்கபடியாய் கர்த்தர் கிரியை செய்யும் ஆண்டவரே. இந்த நாளை காண வேண்டிய எவ்வளவோ ஜனங்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போய்விட்டார்கள். ஆனால் உம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை, இதோ அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை இந்த நாட்களில் வைத்திருக்கிறாரே, அவர் சன்னதியிலே கூட்டி சேர்த்திருக்கிறாரே. அவருடைய மகிமையை காணும்படி, அவருடைய வல்லமையை உணரும்படி, அவருடைய இரக்கத்தை நாம் அறையும்படி இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல சிறந்த குதிரைகளாய், யுத்தத்திலே சிறந்த குதிரைகளாய் அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கபடி எகிப்தின் குதிரைகள் அல்ல, தேவனுடைய குதிரைகளாய், ஹல்லேலூயா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகிற ஒவ்வொரு குதிரைகளாய் ஆண்டவராகிய கர்த்தர், ராஜாவாகிய தேவன் நம் ஒவ்வொருவரையும் நினைத்திருக்கிறபடினால் அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் ஆண்டவரே, இரக்கங்கள், மனதுருக்கங்கள் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே உமக்கென்று பெரிய குதிரைகளாக, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேரக்கூடிய குதிரைகளாக, ஆண்டவரே யுத்தத்தில் சிறந்த குதிரைகளாக ஆண்டவரே நாங்கள் முன்னிற்க ஆண்டவரே நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே அந்த அபிஷேகம் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைக்கும்படி, நிரப்பும்படி ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருடைய கரங்களிலே கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அடுத்த வருஷம் ஆண்டவரே இந்த 25 முடிகிற இந்த நாளில் ஒரு நபர் கூட தகப்பனே விடாமல் அத்தனை பேரையும் உம்முடைய சமூகத்தால் நிரப்பும்படி, உமது சமூகத்தில் சேர்க்கும்படி, எல்லா வேதனையிலிருந்து, எல்லா சூழ்நிலையிலிருந்து, நெருக்கத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதமான விடுதலைகளை ஆயத்தமுள்ள குதிரைகளாய் நிற்கத்தக்கபடி நீர் உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும், உருவாக்கும், கூட இரும். இயேசுவின் பரிநாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கத்த தேசத்துடைய மேன்மையாக வைப்பாராக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்பொழுது இந்த திருவிருந்து நேரம், கர்த்தருடைய பந்தி நேரம். ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானஸ்தானம்